எனது அன்பானவர்களே, பரலோகத்தில் தேவனோடு தேவனுக்கு சமமாக இருந்த இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கையில் தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார். அவர் மனுஷ உருவம் கொண்டிருந்தமையால் அவர் ஜெபிக்க வேண்டிய தேவை இருந்தது. அத்துடன் நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியை காண்பித்த இயேசு ஜெபத்திலும் முன்மாதிரியை வைத்து போனார். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவர் செய்ததை ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இதயங்கள் கலிகூரட்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை எப்போதும் தேடுங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு பதிலளித்தார். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ போய் கடலில் குதி என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொல்லுகிறபடி நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அவனுக்கு செய்யப்படும். ஆகையால் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு சேரும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன்.